அன்பான செல்ல குழந்தைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான, மென்மையான, மனதை தொட்டுக்கொள்ளும் கதையை சொல்லப் போறேன். இது ஒரு சிறிய எறும்பையும் ஒரு மகிழ்ச்சியான வெட்டுக்கிளியையும் பற்றிய கதை. இந்த கதை சின்னதாய் தோன்றலாம், ஆனால் இதில் இருக்கிற பாடம் மிகப் பெரியது. அப்படியானால் நாம் இயற்கையின் அழகான உலகுக்குள் மெதுவாக சென்று விடலாமா? ஒரு வெயிலான கோடைக்காலம். சூரியன் வெப்பமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தான். பூமி முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மரங்கள் பச்சையாக நின்றன. மலர்கள் மனம் வீசின. அந்த அழகான புல்வெளியில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானது. அது தினமும் அதிகாலையில் எழுந்து மெதுவாக தனது வேலைகளை ஆரம்பித்துவிடும். அது சிறிய தானியங்களை தேடி தேடி சேகரித்துக் கொண்டே இருக்கும். ஒரு தானியம் கிடைத்தால் அதை பிடித்து மெதுவாக தனது குடிலுக்கு கொண்டு செல்லும். அதற்கு பிறகு மீண்டும் வெளியே வந்து இன்னொரு தானியத்தை தேடும். இப்படி தினமும் அது உழைத்து கொண்டே இருந்தது. அதே புல்வெளியில் ஒரு வெட்டுக்கிளியும் இருந்தது. அது மிகவும் மகிழ்ச்சியானது. அது பச்சை இலைகளின் மேல் அமர்ந்து பாடும், காற்றோடு ஆடும், சூரிய ஒளியில் மகிழும். அது வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அதிகம் வேலை செய்யாமல் தினமும் விளையாடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. எறும்பு உழைத்து கொண்டிருப்பதை அது கவனித்தாலும் அதை பற்றி சிந்திக்கவில்லை. அதற்கு அந்த நேரத்தில் மகிழ்ச்சியே முக்கியம் என்று தோன்றியது. நான் அந்த எறும்பை பார்த்தால் எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடிக்கும். அது ஒருபோதும் சோம்பலாக இருக்காது. அது இன்று கிடைத்ததை இன்று பயன்படுத்தி விடாமல் நாளைக்காக சேமிக்கும். அது இப்போது வெயில் இருக்கிறது, உணவு எளிதாக கிடைக்கிறது, ஆனால் நாளை என்ன ஆகும் என்று சிந்தித்தது போல தெரியும். அது சிறியதாயிருந்தாலும் அதன் எண்ணங்கள் பெரியவை. அது எதிர்காலத்தை நினைத்து உழைத்தது. இப்படி நாட்கள் கடந்து சென்றன. மெல்ல மெல்ல வானம் மாறத் தொடங்கியது. கருமேகங்கள் திரண்டு வந்தன. காற்று பலமாக வீசத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. முதல் சில துளிகள் மெதுவாக விழுந்தன. பிறகு பெரும் மழையாக மாறின. புல்வெளி முழுவதும் நனைந்தது. இலைகள் தண்ணீரால் மூடப்பட்டன. வெளியே செல்வது கடினமாகிவிட்டது. மழை பல நாட்கள் தொடர்ந்து பெய்தது. அந்த நேரத்தில் உணவு தேடுவது மிகவும் கடினமாக இருந்தது. முன்பு மகிழ்ச்சியாக பாடிய வெட்டுக்கிளி இப்போது அமைதியாக இருந்தது. அதற்கு பசி எட்டியது. வெளியே சென்று உணவு தேட முடியவில்லை. அந்த நேரத்தில் அது புரிந்து கொண்டது, கோடைக்காலத்தில் சேமித்து வைத்திருந்தால் நல்லது என்று. அதே நேரத்தில் அந்த சிறிய எறும்பு தனது குடிலுக்குள் பாதுகாப்பாக இருந்தது. அது கோடைக்காலத்தில் சேகரித்து வைத்திருந்த தானியங்களை மெதுவாக சாப்பிட்டது. அதற்கு பயம் இல்லை, அதற்கு பசி இல்லை. ஏன் தெரியுமா? அது முன்கூட்டியே தயார் செய்திருந்தது. அந்த மழைக்காலத்தில் எறும்பு தனியாக மகிழ்ந்து விடவில்லை. அது மற்றவர்களின் நிலையை புரிந்து கொண்டது. அது தனது சேமிப்பில் இருந்த உணவில் இருந்து சிறிது பகிர்ந்தது. அது ஒரு நல்ல மனசுடைய எறும்பு. அது உதவி செய்த போதும் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தையும் நினைவூட்டியது. நாளைக்கு தயாராக வேண்டும். குழந்தைகளே, இந்த கதையில் உள்ள எறும்பு நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத் தருகிறது. நாம் பள்ளியில் படிப்பது ஏன்? எதிர்காலத்திற்காக. நாம் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வது ஏன்? நல்ல வாழ்க்கைக்காக. நாம் சேமிப்பது ஏன்? நாளை தேவையாக இருக்கலாம் என்பதற்காக. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் சுலபமாக இருக்கும், சில நாட்கள் சவாலாக இருக்கும். அதனால்தான் சுலபமான நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சேமிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அப்படி செய்தால் சவாலான நாட்களில் நாமும் தைரியமாக இருக்க முடியும். எறும்பு சிறியது, ஆனால் அதன் சிந்தனை பெரியது. வெட்டுக்கிளி மகிழ்ச்சியானது, ஆனால் அது ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, இன்று கிடைக்கும் நேரத்தை நல்லபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு தயாராக வேண்டும். அன்பான செல்லங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றிலிருந்து நீங்கள் ஒரு சிறிய எறும்பைப் போல புத்திசாலியாக இருப்பீர்களா? இப்போது மகிழ்ச்சியாக விளையாடுங்கள், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியதை மறக்காதீர்கள். நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திப்பேன். நன்றி குழந்தைகளே. எதிர்காலத்திற்காக தயாராக வேண்டும்.